எங்கடா இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. கோடி மக்கள் என்னை சீண்டும் போது வன்மையான மின்னல் காத்திருக்கும். நெருப்பு வெடிக்கும் போது கைய வச்சா நரகத்தில் முன்ன வந்து சாவடிப்பேன். முன்னாடி ரோட செக்ரி ஷர்ட் போட்டு உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் தான். யார் அந்த நடுவுல? கோடி மக்கள் என்னை சீண்டும் போது வன்மையான மின்னல் காத்திருக்கும். நெருப்பு வெடிக்கும் போது கைய வச்சா நரகத்தில் முன்ன வந்து சாவடிப்பேன். எதுவுமே பண்ணாதுக்கே 10 நாள் சஸ்பெண்ட் பண்ணுவானுங்க. இப்போ இவ்வளோ பண்ணிடலாம், சும்மா விடுவானுங்கன்னு நினைக்கிறேன். சார் தெரியாமல் பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப போகிறானுங்க. அதுவும் கரெக்டு தான். ஆனால் அழகாக இருந்தால இவ்வளோ நாள் நம்ம கண்ணிலே பல்ல பாரு. கண்ணில் தானே பட்டுச்சு, நான் பார்த்தேனே. டேய் சாமி சத்தியம், கண்ணில் பட்டுச்சு, நான் பார்த்தேன். டேய் போய் வேலையை பாரு. நான் போகிறேன், நீ போய் ஃபீல் பண்ணு மச்சான். நான் மச்சான் சாப்பிட்றேன். அதான் சொல்றேன்ல, எங்க போனாலும் பின்னாடியே நீ நினைக்கிற மாதிரி என்னால பாரு. வா, வா, வா. ஹாய்.
யாராவது பின்னாடி வந்தாங்கன்னா பயந்து ஓடாத, நின்று என்னன்னு கேளு. ம், இங்கே பார், தப்பு என் மேலே தான். தெரியாமல் பட்டுச்சா தான் சாரி கேட்கலான்னு பின்னாடியே வந்துட்டேன். சொல்லிட்டு போங்க. ஏதோ சொல்லணும் தானே வந்தீங்க. சாரி. பையனை கிளாஸ் ரூம் வரைக்கும் வர வச்சாச்சு, சாரி எல்லாம் கேட்டிருக்கான். எப்படியோ நல்லா இருந்தா சரிம்மா, வாழ்த்துக்கள். அண்ணிய பத்திரமா பாத்துக்கோங்க. குட் மார்னிங் சிஸ்டர். முன்னாடி பசங்க ஆரம்பிச்சிட்டாங்கடி. இப்படி கத்துறது கிண்டல் பண்றது சுத்தமா பிடிக்கல. பிடிக்கலங்கிறது கத்துறது கிண்டல் பண்றது மட்டும்தானா? உன்கிட்ட சொல்றதுக்கு அவர்கிட்டயே பேசிக்கிறேன். மச்சான் இங்க. ஏய் மச்சான் மீனாச்சிரா. டேய், ஏய் சாமி சத்தியம் பண்ணாங்க பாரு மீனாச்சிரா. ஏய் உங்ககிட்ட 2 நிமிஷம் பேசணும். சொல்லு. ஏய் இங்க போ. இப்படி பயந்து ஓடாதீங்க. நின்னு என்னன்னு கேளுங்க. ஏய் பாலை கொடுத்துட்டு போடா. ஏய் நம்மளை சுத்தி என்ன நடக்குது? சாரி கேட்க தான் வந்தீங்கன்னு நினைச்சேன். இப்படி வம்பல மாட்டி விட்டீங்களே. நான் நேரில் கேட்கணும் தாங்க நினச்சேன். நீங்கள் தான் கிளாஸுக்கு வர வச்சிங்க. இவ்வளோ தூரம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா அன்னைக்கே நின்று என்னன்னு கேட்டிருப்பேன். நீங்கள் என்னென்னு கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்திருக்காதுல்ல. டேய் இங்கடா. டேய் சிஸ்டர் பால். ஸ்கூல் டேஸ்லேருந்தே பேஸ்கெட் பால்லாம் ரொம்ப வெறித்தனமாக விளையாடிட்டு இருந்தேன். காலேஜில் சேர்த்ததே ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் தான். டெய்லி ப்ராக்டிஸ் மேட்ச்னு சுற்றுற பொண்ணால் எங்கள் அப்பா ஸ்டேட்டஸ்க்கு ரொம்ப அசிங்கமாக. இனிமேல் பாலை தொடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி தான் இந்த காலேஜில் சேர்த்தார். நீங்கள் எல்லாம் விளையாடுறது பார்க்கும்போது இந்த டிராஃப்ட்ராலே உங்கள் மண்டே உடைக்கணும் போல தோணும். உங்ககிட்ட ஒன்று சொல்லலாமா? நான் கிளம்புறேன். மீனாட்சி. சா சா